வெல்கம் டு ஃப்ளோர் பேர்ல் டிசைனர்ஸ். இந்த சம்மருக்கு ஃப்ரீ ஆன்லைன் டைலரிங் கிளாஸ் வந்து கொடுக்க போறேன். இந்த கிளாஸ் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல்ல உங்களுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாள் வந்து உங்களுக்கு வீடியோவா உங்களுக்கு வந்து கிளாஸ் நான் கொடுத்துருவேன். என்னென்ன கிழமை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திங்கள், புதன், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா உங்களுக்கு வீடியோவா கொடுத்துருவேன். முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற வீடியோவில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான விளக்கத்தை நான் இடைப்பட்ட நாளான அந்த செவ்வாய், வியாழன், ஞாயிறு அப்படின்னு இடைப்பட்ட நாளில் அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் வீடியோவாக தெளிவாக நான் கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ இந்த பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கிளாஸ்க்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய விஷயம் இருக்குது வாங்குறதுக்கு, பட் அவ்வளோ இது தேவையில்லை. எல்லாராலையும் இது வந்து ஒரே இதாக வாங்கும்போது பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு சிரமமாக தெரியும். இது நான் வந்து எல்லாரும் கற்றுக்கணும், எளிமையானவங்களும் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரீ கிளாஸாக நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருளை மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் முழுக்க முழுக்க பயன்படும். நீங்கள் டைலர் ஆனதுக்கப்புறமும் இந்த பொருள் எல்லாமே பயன்படும். ஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கேல் வாங்கிக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப அவசியம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாத் கட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்டில்லாம் வச்சு வாங்கிக்கோங்க. இது மாதிரி ஹேண்டில்னா கொஞ்சம் பேசிக் கற்றுக்கிறவங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும், பயன்படுத்த ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிசர் வாங்கிக்கோங்க. இது மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணுற சிசர் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக பேப்பர் கட் பண்ணுறதுக்கு தனியாக சிசர் வேணும். இதில் நிறைய வந்து நம்ம வந்து பேப்பர் கட்டிங்கில் தான் ஸ்டார்டிங் வந்து பண்ண போகிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாமே துணியில் பண்ணுறோம் ஆரம்பத்தில் அப்படிங்கும் போது நிறைய விரயமாகும். கற்றுக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் எல்லாராலையும் அது வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேப்பர் கட் பண்ணுறதுக்குன்னு தனியாக சிசர் வச்சுக்கோங்க. அதிகமாக பேப்பர் கட்டிங் கிளாஸ் நம்மளுக்கு ரொம்ப இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்ரு வாங்கிக்கோங்க. இந்த கட்ரு வந்து பார்த்தீங்கன்னா தச்சுட்டு நம்ம எண்டில் வந்து கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, லாஸ்ட் த்ரெட்டு, கடைசி த்ரெட்டை கட் பண்ணுவோம் பாருங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்ரு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம இந்த பெரிய சிசரை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கை வலிக்கும், டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண. புதுசாக கற்றுக்கிட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது எல்லாமே தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால இது மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி ஒரு கட்ரு வச்சுக்கோங்க. இதுதான் கைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா? அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா தையல் பிரிக்கிற ஊசி. இது எல்லாருக்குமே பயன்படும். எவ்வளோ பெரிய டைலராக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து இது பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து நம்ம பேசிக் கற்றுக்கும் போதும் நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால அந்த தையெல்லாம் பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சொல்றது, ஹூக்கில் பிரிக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், ஆர்வம் குறையும். ஸோ அதனால இந்த மாதிரி பிரிக்கிற ஊசி வாங்கி வச்சுட்டு அதை கவனமாக பயன்படுத்தணும். நான் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து பேசிக் கற்றுக்கிறவங்க நம்ம எல்லா இடத்துலையும் வளைவு, நெளிவு, ஆம்பூல் வரைகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு டக்குன்னு வராது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4வது 5வது கிளாஸ்லேயே உங்களுக்கு வந்துடும். பேப்பர் கேன்வாஸ் வந்து பயன்பாடு வந்துடும். ஸோ அதனால் பேப்பர் கேன்வாஸ் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அன்ரூல்டு நோட்டு. சரிங்களா? ரெக்கார்ட் நோட் மாதிரியும் கிடைக்குது. ஒன் சைடு ரூல்டு, ஒன் சைடு அன்ரூல், அதாவது ஒரு பக்கம் கோடு போட்டது, ஒரு பக்கம் கோடு போடாதது. இந்த மாதிரி நோட்டு இருந்தாலும் வாங்கிக்கோங்க. ஆனால் பெரிய நோட்டாக தான் இருக்கணும். இந்த மாதிரி பெரிய சைஸாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அன்ரூல்டு, அதாவது கோடே போடாமல் பிளைனாக இருக்க நோட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது தாராளமாக வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியம் நோட்டு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம நோட்டில் எழுதுறதுக்கு தேவையான பிளெட்டு, பென்சிலு, ரப்பரு, ஷார்ப்னரு இதெல்லாமே அவசியம். இதெல்லாமே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் நம்ம டேப்பு. சரிங்களா? மெஷர்மெண்ட் டேப்பு. அதுக்கப்புறம் இந்த டிசி மார்க்கர்ன்றது நம்மளுக்கு வந்து நம்ம ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி டிசி மார்க்கர் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா 25 ரூபா தான் பாக்ஸே வரும். 10 பீஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை ஊசி ரொம்ப முக்கியம். ஆரம்ப கிளாஸ் எல்லாமே நம்ம சின்னதாக வந்து நம்ம வந்து கையில் தான் தச்சு அந்தந்த இப்போ ஒரு பேண்ட் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அந்த பேண்ட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கையில் நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா எந்த இடத்துல மூட்டணும் அப்படின்றது உங்களுக்கு மனசில் ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ அதுக்காக கைத்தைகள் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்காக ரொம்ப பேசிக்காக பேசிக் கிளாஸ்ன்றனால
கர்ச்சிஃப் இது பண்ணுறது, கர்ச்சிஃப் தைக்கிறது, இன்னர் தைக்கிறது, இந்த மாதிரி கிளாஸ் நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு நீட்டாக தேவையான முக்கியமான கிளாஸ், அதே சமயம் உங்களுக்கு ஆரம்ப தையல்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக நம்ம போவோம், அதே சமயம் உங்களுக்கு கிளியராகவும் இருக்கும். எத்தனை தடவைனாலும் நீங்கள் நோட் எடுத்து பார்த்தாலே உங்களோட டவுட் எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்காக நீங்கள் வந்து நோட் ரொம்ப முக்கியமாக வாங்கிக்கோங்க. சரிங்களா? நம்ம பாடம் எப்படி இருக்கும், நம்மளோட கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு தெளிவாக அதை பற்றி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கிளாஸ் முழுவதுமே தமிழில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.